السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد عهدنا آدم من قبل فنسي ولم نجد له عزما. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله تجاوز عن أمتي الخطأ والنسيان وما استكرهوا عليه. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, மனித வாழ்வில் இயல்பாகவே சில குணங்கள் சில பண்புகள் பிறரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். குடும்பத்தில் கோபக்காரராக சந்ததிகள் இருந்தால் முன்னால் இருந்த மூதாதையர்கள் அவர்கள் கோபப்படுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் இரக்க குணமாக இருந்தால் அந்த இரக்க குணம் அவர்களுடைய மூதாதையர்களிடத்திலிருந்து இந்த பண்பு அவரிடத்தில் வந்தது என்பதாக சொல்லப்படும். நோய்களிலும் கூட சமயங்களில் மருத்துவர்களை சந்திக்கிற பொழுது அது பிபியோ கொலஸ்ட்ராலோ சுகரோ எதுவாக இருந்தாலும் முதலில் மருத்துவர் சொல்லுகின்ற கேள்வி, உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது இது இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். ஒரு நலன் குணம் அல்லது பண்புகள் இதெல்லாம் குடும்பம் சார்ந்து பிறரை சார்ந்து இருக்கிற நமக்கு அது அவர்களிடத்திலிருந்து தொற்றக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. அவர்களிடத்திலிருந்து வருகின்ற குணமாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் எல்லாரிடத்திலும் இயற்கையாக ஒரு பண்பினை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, குல்லு பனி ஆதம், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழித்தோன்றலில் வந்த அத்தனை பேரும், சுருக்கமாக சொன்னால் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இயற்கையான ஒரு குணம் இருக்கிறது. அது ஞாபக மறதி என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மனிதனுக்கான மறதி என்பது உலகத்தில் எல்லாருக்குமான தேசிய வியாதியை போன்று எல்லாரிடத்திலும் அது இருக்கிறது. அது கடைசி வரைக்கும் எல்லாரிடத்திலும் இருக்கும். அது பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார், எனவே அவருக்கு மறதி இருக்கிறது. இவர் சின்ன பொறுப்புகளில் இருக்கிறார், இவருக்கு மறதி இருக்காது என்று யாரிடத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. மறதி என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வியாதியாக இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி ஒன்றை படித்தேன். பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டேமர் என்கின்ற அந்த மனிதர் ஒரு விடுதிக்காக உணவு விடுதிக்காக குடும்பத்தோடு செல்லுகிறார். சென்று விட்டு உணவு அருந்தி விட்டு வீடு திரும்புகின்ற பொழுது 8 வயது தனது பிள்ளையை அவர் காணவில்லை. அவர் காணாமல் இருக்கிறார். உடனே ராணுவம் முதற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக துலாவை பார்க்கிறார்கள். கடைசியில் இவர்கள் உணவு விடுதியில் கை கழுவுகின்ற இடத்தில் விட்டுவிட்டு வந்து விட்டார், மறதியில் என்பதாக அந்த செய்தி சொல்லுகிறது. உலகத்தின் பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் கூட மறதி என்பது இயல்பு என்பதை அனுதினமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமயங்களில் இந்த மறதி நலவா அல்லது அருட்கொடையா அல்லது நமக்கு தீமை தரக்கூடிய விஷயமா என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சமயங்களில் இந்த மறதியும் கூட நமக்கு அருட்கொடையாக மாறுகிறது. ஒரு கணவனை இழந்து வாடுகின்ற ஒரு மனைவிக்கு அவனுடைய இழப்பிற்கு பின்னால் தன் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றால் ஒரு மறதி என்கின்ற அந்த விஷயம் அவளுக்கு வரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை இனிப்பாக இருக்காது, வாழ்க்கை முழுவதும் கசந்து போகிவிடும். ஒரு மனைவி இழந்த கணவனுக்கும் அதே நிலைதான். பிள்ளைகள் தாய் தந்தையர்களை இழந்த குழந்தைகளுக்கு வாழ்வில் அடுத்த நகர்வுகள் ஏற்பட வேண்டும் என்றால் இறைவன் கொடுக்கின்ற அருட்கொடையாக பார்க்கப்படக்கூடிய முதல் விஷயம் அந்த குழந்தைகளுக்கு மறதி ஏற்படுகின்றது. தாய் தந்தையர்கள் பற்றிய சிந்தனைகளை இறைவன் மறக்கடிக்கிறான்.
இது ஒரு அருட்கொடையாக பார்க்கப்படுகின்ற விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தில் மறதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் மறதி நமக்கு அருட்கொடையா, எல்லா விஷயங்களிலும் நமக்கு நன்மை தருகிறதா என்பதை யோசிக்க வேண்டும். சமயங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயல்புகள் என்ன தெரியுமா? கெட்ட விஷயங்கள், அவர் செய்த பழிவாங்கக்கூடிய வக்கிரமமான விஷயங்கள் மறந்து போகாது, அது கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். சமீபத்தில் கூட 30 வருட வாழ்க்கையை இணைந்து வாழ்ந்த பிரபல்யமான தம்பதியர்கள் கூட வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கான இடைவெளி ஏற்படுகிறது என்பதாக அவர்கள் குலாவை கொடுக்கிறார், கணவன் தலாக்கை கொடுக்கிறார் என்கிற செய்தி பிரபல்யமாக தெரிகிறது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் மறந்து கடந்து போகின்ற ஒரு நிலையை நாம் அடைகின்ற பொழுதுதான் வாழ்க்கை இனிப்பாக மாறுகிறது. அதே விஷயத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு 10 வருடத்திற்கு மேலாக ஒரு குடும்பத்தினுடைய பகையை மனதில் வைத்துக் கொண்டு அது துளியும் கூட மறக்காமல் அடுத்தடுத்து வருகின்ற பிள்ளைகளிடத்திலும் அதை நாம் சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் நமக்கு வேதனையை தருகிறது, அவஸ்தையை தருகிறது, தீமையை தருகிறது. உண்மையில் இந்த மறதி என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இறைவன் நலனுக்காக கொடுக்கிறார். சங்கையான பெருமக்களை, இந்த மறதியை பற்றி இறைவன் திருமறையில் சொல்லுகிற பொழுது இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, மனிதனிடத்திற்கு எப்படி அது வந்தது என்கின்ற அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது வழக்கது ஆகிதுனா பனி ஆதம், வழக்கது ஆகதுனா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஒப்பந்தம் செய்திருந்தோம். நமக்கெல்லாம் தெரிந்த செய்தியும் கூட. சொர்க்கத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த பழத்தை உண்ணக்கூடாது, ஷைத்தான் உங்களை வெளியேற்றுகிற அந்த வேலையை செய்கின்றான். சுவர்க்கத்தில் இனி நீங்கள் மீண்டும் நுழைய முடியாத ஒரு பாதாளத்திற்கு உங்களை தள்ள பார்க்கிறான் என்கின்ற எச்சரிக்கையை செய்ததற்கு பின்னாலும் அவர் மறந்து விட்டார். அந்த செய்தியை அவர் மறந்து விட்டதனுடைய விளைவு அவர் அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்கிற செய்தியை திருமறையில் அல்லாஹ் சொல்றான். சங்கையானவர்களே, அதனாலதான் பொதுவாக அரபியர்களிடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது. எந்த பேரை வச்சாலும் அந்த பேருக்கு பொருள்பட்ட பேராகத்தான் அந்த பெயரையே வைப்பாங்க. மனுஷனுடைய பெயரை அரபியர்கள் எப்படி வைத்திருக்கார் என்று சொன்னால் இன்சான் என்பதாக சொல்லப்படும். அரபியில் ஒரு மனிதனுக்கு இன்சான் என்று சொல்லப்படும். அந்த இன்சான் என்கின்ற வார்த்தையை கூட அவர்கள் எதிலிருந்து எடுத்திருக்கிறார்கள், அதனுடைய மூலப்பொருள் எதுவென்று பார்த்தால் நிசியான் என்று சொல்லக்கூடிய, அரபியில் சொல்லக்கூடிய நிசியான் என்கின்ற மறதியினுடைய நூன் சீன் யாவை தான் அவர்கள் அதற்கான மூலப்பொருளாக எடுத்து இயற்கையாக மனிதன் மறதியிலிருந்து வரக்கூடிய ஒருவன் என்கிற ஒரே காரணத்தினால் அந்த இன்சான் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த மறதி என்கின்ற நிசியானிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதாக மூலப்பொருள் சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஒரு பழமொழி கூட அரபியில் சொல்லுவாங்க, அவ்வலுன் நாஸ், மக்களில் முதன்மையானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவ்வலுன் நாசி அவ்வலு நாசி, முதல் மனிதர் ஆதம், முதல் மறதியான மனிதரும் ஆதம் என்பதாக சொல்லப்படும். திருமதியில ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் தஆலா உருவாக்கியதற்கு பின்னால் ஒட்டுமொத்த சந்ததிகள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்சியாக காண்பிப்பார். ஒட்டுமொத்த அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒட்டுமொத்த குலத்தையும் தோன்றலையும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அத்தனை பேரையும் அவர்கள் கண் முன்னால் காட்சியாக காண்பிக்கப்படும். அந்த காண்பிக்கப்படுகின்ற நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர், அந்த மனிதனுடைய உருவம் வெண்மையாக வெளிச்சமாக ஒளியாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அந்த வெளிச்சமா ஒளியா இருக்கிற மனிதர் யாருன்னு கேட்கிறப்ப மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக, உங்கள் தோன்றலில் வரக்கூடிய ஒருவராக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக அவருக்கு சொல்லப்படும். அவருடைய வயது எத்தனைன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் திருமதியில இந்த ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அந்த தாவூத் என்கின்ற எனது வழித்தோன்றலில் வரக்கூடிய அவருக்கு வயது எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்நாள் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கேட்பாங்க. அவருக்கு 60 வயது என்பதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மலக்குகள் சொன்ன பொழுது, என் வயதிலிருந்து ஒரு 40 அவருக்கு நான் தந்து விடுகிறேன், அவருடைய வயதை 100ஆக நீங்கள் மாற்றி விடுங்க என்பதாக அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாக்குறுதியை கொடுத்து விடுவார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய நிலை மாறும், அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுவார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அந்த ஹதீஸினுடைய கடைசியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றுவதற்கு அவர்களுடைய வயதில் ஒரு 40 வயது பாக்கி இருக்கிற நேரத்தில் மலக்குல் மௌத் அவரை சந்திக்க வருவார். வந்த நேரத்தில் மலக்குல் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்ற போகிறேன் என்கிற அந்த செய்தியை சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுப்பாங்க, இன்னும் 40 வயசு எனக்கு இருக்குது, நீ எப்படி என் உயிரை கைப்பற்றுவாய்? இல்லை, நீங்கள்
அதுவும் ஆலமுல் அருவாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் 40 வயதை உங்கள் மகன் தாவூத் அவலம் துருத்தி ஈபுனக்க உங்கள் மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களே அதை உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழுக்க மறுப்பார்கள். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அவர்கள் மறுத்தார்கள், காரணம் மறதியினால் மறுத்தார்கள், மொத்தத்தையும் மறந்துட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அடுத்தது சொல்லுவான், இங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி மறதியால் ஒரு வாக்குறுதியை மறுக்கிறாரோ இது கியாமத் வரைக்கும் அவருக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகள் அத்தனை பேரும் அவர்கள் மறதியினால் எல்லாத்தையும் மறுப்பாங்க. ஒரு செயலை செய்திருப்பார்கள், அந்த செயலை செய்துவிட்டு மறதியின் காரணத்தினால் அதை செய்யவே இல்லைன்னு மிக அழுத்தமாக பேசுகின்ற ஒரு குணம் இவர் மூலியமாக இவருக்கு பின்னால் வருகின்ற எல்லாருக்கும் வரும் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா அந்த வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் தான் இந்த மனித குலத்தில் எந்த வாக்குறுதிகள் நடைபெற்றாலும், எந்த சம்பாஷணங்கள், எந்த செய்திகள் நடைபெற்றாலும் ஏடுகள்ல பதிவு செய்யணும். ஒரு வியாபாரமாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் அதை ஏடு வடிவத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நலன், அது போன்ற ஒரு முறை அதற்கு பின்னால் தான் அது வழிமுறைக்கு கொண்டு வரப்பட்டது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழித்தோன்றலில் வந்த நமக்கு மறதி என்பது இயல்பான ஒரு குணம் என்பதை நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். இந்த மறதியை யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்குமே இருக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு வந்திருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் மறதிகளால் ஏற்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் அனுதினமும் ஒவ்வொரு வாரமும் கஹ்ஃபினுடைய சூறாவை வெள்ளி ஜும்மாவினுடைய இது போன்ற நாட்களில் ஓதி வருகிறோம் பழமையாக. அப்படி ஓதி வருகின்ற அந்த கஹ்ஃபினுடைய சூறாவிலும் கூட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூறாவில் 4 இடங்களில் நான் மறந்து தவறுதலாக செய்துவிட்டேன் என்கிற அந்த செய்தியை சொல்ல வைக்கிறான் அல்லாஹ். 4 இடங்கள். நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஹ்ஃபினுடைய சூறாவிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொறுமையை தர வேண்டும், கல்வி ஞானத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற நபியை போய் சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருப்பாங்கங்கிற செய்தி அல்லாஹ் சொல்ல மாட்டான். நீங்களாக தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறையை மட்டும் அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் ஒரு மீனை, செத்த மீனை எடுத்துட்டு போங்க. அந்த மீன் கடற்கரை வழியாக நீங்கள் செல்லுகிற பொழுது எந்த இடத்துல உயிர் பெற்று அது அந்த இடத்துல இருந்து பெறப்படுதோ அங்கதான் அந்த நபர் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு வழிமுறையை மட்டும் அல்லாஹ் சொல்லி அனுப்புவார். அந்த குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். முழுக்க 3-4 பக்கங்கள் அந்த வரலாறு வரும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோடு ஒரு பணியாளராக யூஷா பின் நூன் என்கின்ற ஒரு பணியாளரையும் அழைத்து செல்வார். அந்த மனுஷருக்கு அந்த செத்த மீனை கையில கொடுத்துட்டு வருவார். கடற்கரை வழியாக வருகிற பொழுது ஒரு நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக, அசந்து தூங்குவதற்காக ஒரு இடத்துல ஓய்வெடுப்பாங்க. தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மீனுக்கு உயிர் வந்து அந்த கடற்கரையினுடைய பாறை வழியாக அது அப்படியே கடல் வழியாக போய்விடும். இந்த செய்தியை, இந்த நிகழ்வை அங்க இருக்கக்கூடிய யூஷா பின் நூன் என்கின்ற பணியாளர் பார்த்துருவாரு. ஆனா அதை சொல்லணுங்கிற எண்ணம் அவருக்கு வராது. ஏன்? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருந்தும் கூட இவர் மறந்துடுவார். அதான் அல்லாஹ் தஆலா திரும்ப எப்படி சொல்லுவான்னு சொன்னா, ஃபைன்னி நஸீத்துல் ஹுத் ஃபஅன்சானிஹு, அந்த செய்தியை அவருக்கு மறக்கடித்து விட்டான் ஷைத்தான் என்பதாக. அந்த மீன் எப்படி போனது, எந்த பாதையில் போனது என்பதை இவர்கள் மறந்துவிட்டு நீண்ட தூரம் வேறொரு வழியாக பயணம் செய்து போய்கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க, கையில வச்சிருந்த மீன் எங்கேயும் மூஸா அலைஹிஸ்ஸலாம். அது அப்பயே அந்த பாதை வழியா போயிருச்சுன்னு சொன்னதற்கு பின்னால் நீண்ட பயணத்திற்கு பின்னால் மறுபடியும் வந்து அந்த கடல் வழியாக ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கு. நான் சொல்ல வருகிற செய்தி, நபிமார்களுக்கும் இயல்பாக மறதிகள் ஏற்பட்டிருக்கிறது. நமக்கும் அந்த மறதிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன்கிட்ட ஷைத்தான் எப்படியெல்லாம் மறதியை கொடுப்பானா, ஒரு தொழுகைக்காக பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் ஷைத்தான் போயிடுவான். இது இயற்கையா இருக்கிற குணம். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் மறுபடியும் அவனோடு வந்து சேர்த்து கொள்வான். இகாமத்து சொல்லுகின்ற நேரத்தில் ஷைத்தான் மறுபடியும் விரண்டு ஓடி விடுவான். அந்த காற்றின் அந்த வேகம் கேட்கிற பொழுது, சத்தம் கேட்கிற பொழுது, அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான். இகாமத்தை சொல்லி தக்பீர் கட்டியதற்கு பின்னால் அந்த மனிதனோடு மறுபடியும் வந்து சேர்ந்துக்குவான். சேர்ந்ததற்கு பின்னால் மனதில் ஏகப்பட்ட ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். வாழ்க்கையில் என்றோ நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவான், என்னைக்கோ தொலைஞ்ச விஷயத்தை ஞாபகத்துல கொண்டு வருவான். இப்படியே செய்திகள் வரும் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எத்தனை ரக்காத்து தொழுகிறோங்கிறது கூட மறந்து, சமயங்களில் அவன் தொழுகையில் எத்தனை ரக்காத் என்பதையும் கூட மறக்கடிப்பான் என்கின்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
மனுஷனோட இயல்புல நல்லதை செய்கின்ற பொழுது ஷைத்தான் மறதியை கொடுக்கிறான் என்கிற செய்தியும் நபிமார்கள் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு அந்தி சாய்கின்ற நேரத்தில் அசர் தொழுகையை தொழ வைப்பார்கள். 4 ரக்காத் தொழ வைக்க வேண்டிய பெருமானார் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துருவாங்க. பின்னாடி இருக்கிற சஹாபிகளுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம். பெருமானார் 2 ரக்காத் தொழ வச்சிருக்கிறாங்க, 4 ரக்காத் தொழ வைக்க வேண்டிய இடத்துல சஹாபிகள்ல ரொம்ப சஹாபிகள் எப்படி போய் கேட்கறதுன்னு ரொம்ப தயக்கமா இருப்பாங்க. பெருமானார்ட்ட போய் நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, 2 ரக்காத் தான் தொழ வச்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் வரல. துல் எதைன் என்கின்ற ஒரு சஹாபி முன்வருகிறார். பெருமானாரிடத்தில் ரொம்ப அழகா கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த அசர் தொழுகை 4 ரக்காத்தாக இருக்கிறது, இந்த தொழுகை அம் நுசிஹத் அம் நசீத, நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை 4லிருந்து 2ஆக மாற்றப்பட்டு விட்டதா என்பதாக துல் எதன் என்கின்ற சஹாபி கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு உஷார் வரும். சஹாபிகளை பார்த்து கேட்பாங்க, இந்த மனிதர் சொல்றது உண்மைதானா? ஆமா, அப்படி என்றால் நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். எனக்கு அல்லாஹ் 2 ரக்காத் என்பதை அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். எனவே நான் 2 ரக்காத்தை மீண்டும் அந்த தொழுகையை மீண்டும் தொழ வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொழுகையில் மறந்து விட்டால் இப்படித்தான் தொழ வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் தொழ வைத்து காண்பித்தார்கள் என்று அந்த ஹதீஸ் வருகிறது. சங்கையான பெருமக்களை, நபிமார்களுக்கும் மறதி என்பது இயல்புதான். வாழ்க்கையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு மறதியினால ஒரு தப்பு செஞ்சுட்டா பாவத்தை அப்பொழுதே ஏற்படுத்துகிறார். பாவத்திற்கான தண்டனை அப்பொழுதே கிடைக்கிறது. அது மறதியிலோ தவறிலோ எப்படி இருந்தாலும் சரி. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மறதியின் ஒற்றை காரணம் தான் அவர்கள் வானிலிருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டதும் மீண்டும் உலகம் அழிகிற நாள் வரைக்கும் அவர்கள் சந்ததிகள் இங்கு இருப்பதும் எல்லாம் அந்த ஒற்றை மறதியில் ஏற்பட்ட விளைவு. பனு இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையும் கூட அவர்கள் தவறு செய்தால் உடனேக்குடனாக வானிலிருந்து அதாபுகள் இறங்கும். அவர்களுக்கான உணவுகள் அப்படியே நிறுத்தப்படும். அது மறதியில் ஏற்பட்ட தவறாக இருந்தாலும் சரி, தெரிந்து செய்த தவறாக இருந்தாலும் சரி, தவறு என்று வந்துவிட்டால் இதற்கு முன்னால் வந்த எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா தவறுக்கு அப்படியே தண்டனை கொடுத்துருவான். நிறுத்தி வைக்கின்ற பண்பு அல்லாஹ்விடத்தில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த சமூகத்தில் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உம்மத்தே முஹம்மதியா என்று நாம் சொல்லுகின்ற இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நிறைய விதிவிலக்கு சலுகைகளை கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி, என் உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை கண்டுக்க மாட்டான், பாவங்களை மன்னித்து விடுவான். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல் ஹத்தா, தெரியாமல் செய்கின்ற தவறுகள். அது எப்படி தெரியாமல்? ஒரு விஷயத்திற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளை நாம் அம்பு வச்ச ஒரு பிராணியை வேட்டையாடுகிறோம் என்று சொன்னால் அந்த அம்பு வேற ஒருவர் மீது பட்டு அவர் இறந்து விட்டால், தவறுதலாக ஏற்பட்டால் இதை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வன்னிசியான், மறதியினால் ஏற்படுகின்ற தவறுகளை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்க சமயங்கள் யோசிச்சு பாருங்க, தொழுகை பற்றியும் நோன்பை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது நோன்பை பற்றி எப்படி சொல்லுவார்கள்? மன் அக்கல சாஹிமன், ஒரு நோன்பாளி ஒருவர் மறதியினால் உணவு விட்டு விட்டால் அல்லது ஏதாவது நீர் அருந்திட்டார் என்று சொன்னா அவருடைய நோன்பு முறியாது. காரணம், அல்லாஹ் அவருக்கு உணவு கொடுத்திருக்கிறான், தண்ணீரை புகட்டி இருக்கிறான். எனவே அவருடைய நோன்பை அவர் நிறைவு செய்யட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது நம் சமூகத்திற்கு இறைவன் மறதிக்காக இருந்தாலும் கூட சலுகைக்காக சொன்ன செய்தி. அது ஒருவர் தொழுகையவே மறந்துட்டார், தொழுகை தொழக்கூடிய அந்த தொழுகையில எத்தனை ரக்காத்துங்கிறத மறந்துட்டாரு. அல்லது சமயங்கள்ல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னு சொன்னா, தொழாத தொழுகை கூட தொழுதுட்டோம் நம்ம நம்பியிருப்போம். இன்னைக்கு நம்ம அசர் தொழுதாச்சுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும், ஆனா தொழுது இருக்க மாட்டோம். பின்னால் ஒரு நாள்ல அந்த தொழுகை நாம் தொழவில்லை என்பதை ஞாபகப்படுத்தி பார்க்கிற பொழுது நமக்கு அது தொழவில்லை என்று தெரிந்தால் அப்பொழுது தொழுதாலும் போதும், உங்களுக்கு பாவங்கள் எழுதப்படாது என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகையானவர்கள், இது போன்ற மறதிக்கான சலுகைகளையும் கூட இறைவன் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். அப்ப மார்க்கம் மறதிக்காக சலுகைகள் தருகிறது. எந்த விஷயத்தில் தராமல் இருக்கிறது என்று சொன்னால், திரும்ப திரும்ப ஞாபகம் ஊட்டப்படுகின்ற வணக்க வழிபாடுகளோ வாக்குறுதிகளோ சத்தியங்களோ பேண வேண்டிய விஷயங்களோ, இந்த விஷயங்களில் ஒருவன் மறதியை காரணமாக காண்பித்தால் இறைவனோ இறை தூதரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்கவில்லை. தொழுகை என்கின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஒரு நாளைக்கு 5 முறை நினைவூட்டப்படுகிறது. அது பாங்கின் மூலியமாக, காமத்தின் மூலியமாக ஒவ்வொரு நிமிடங்களிலும் தொழுகை அடுத்தடுத்து இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 வகுப்பு வச்சிருக்கிறான். அடுத்தடுத்த நேரங்கள் மனிதன் இயற்கையாக மறந்து போகின்ற சிந்தனை உள்ளவன் என்கின்ற காரணத்தினால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொழுகை சார்ந்த விஷயங்களுக்கு அழைப்பு வருகிறது, இக்காமத்து வருகிறது, தொழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை
ஞாபகமூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்கிற அந்த செய்தியை ஒரு மனிதன் தெரிஞ்சதற்கு பின்னாலும் தொழுவதற்கு அவன் முனைப்பை காண்பிக்கவில்லை, மறந்துவிட்டேன் என்று அலட்சியமாக அவன் சொன்னால் அவன் பாவி என்பதாக சொல்லப்படுகிறது. இது வாக்குறுதியாக சத்தியங்களாக நாம் எந்த விஷயங்களை நாம் வாக்குறுதிகளாக சொல்லுகிறோமோ அதுக்கும் இது கட்டுப்படும். சத்தியங்கள் இடுகின்ற பொழுது அதுக்கும் கட்டுப்படும். எல்லா விஷயங்களுக்கும் இது கட்டுப்படும். காரணம், திரும்ப திரும்ப ஒரு நினைவூட்டல் இருக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகளோ அல்லது வாக்குறுதிகளோ அது போன்ற விஷயங்களில் மனிதன் மறதியை காரணமாக காண்பித்தால் இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்கவில்லை. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களின் வாயிலாக ஒரு மனிதனுக்கு எதன் மூலியமெல்லாம் அவனுக்கு மறதி ஏற்படுகின்றது. மறதி ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதற்கு காரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரம்ப சொன்னாலும் ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூரிசுன் நிஸ்யான், ஒரு மனிதனுக்கு அதிகமாக மறதி வருவதற்கான காரணம் உணவுகள் மூலியமாக வரும் என்பதாக சொல்லுகிறார். உணவுகள்ல புளிப்பான உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்கிற பொழுது அது கெட்டு போன உணவை பதப்படுத்தி சாப்பிடுவது கூட மறதிக்கு காரணம். இன்றைக்கு சமையல் செய்வதற்கோ அல்லது உணவுகளை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜுகளில் வைத்து மீண்டும் மீண்டும் சாப்பிடுகிற பொருள் மூலியமாக அது கெட்டு போன பொருளை உட்கொள்வதன் மூலியமாக கூட ஒரு மனிதனுக்கு மறதி ஏற்படுகின்றது. புளிப்பான பழங்களை, புளிப்பான உணவுகளை அதிகமாக ஒரு மனிதன் எடுத்துக் கொள்கின்ற பொழுது இயற்கையாக உளவியல் ரீதியாக அந்த மறதி என்பது இயற்கையாக மனிதனை அண்டுகிறது என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஹதீசுகளின் வாயிலாக பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய மறைவிடங்கள், மறைவான விடயங்கள் அது மலஞ்சலம் கழிக்கின்ற நேரத்தில் பார்த்தாலும் கூட மறதி ஏற்படும். அது தன்னுடைய உறுப்பாக இருந்தாலும் சரி, ஆபாசங்களாக இன்றைக்கு நிரம்ப வலைதளங்களின் மூலியமாக நிறைய விதமான வலைதளங்கள் மூலியமாக பார்க்கக்கூடிய ஆபாச காட்சிகளாக இருந்தாலும், நம்மையே மீறி நம்மளுடைய செல்போன்களில் வருகின்ற காட்சிகளாக இருந்தாலும் அதன் மூலியமாக மறதி ஏற்படுகின்றது. கண் பார்வை பார்க்கின்ற அபாசமான பார்வைகள் அல்லது பார்வைகளில் ஏற்படுகின்ற கோளாறுகள், மலம் ஜலம் போன்ற கழிக்கக்கூடிய நேரங்களில் மறைவிடங்களை பார்ப்பதும் கூட ஒரு மனிதனுக்கு மறதியை தருகிறது என்கிற செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிகளிலோ தொழுகையிலோ சொடக்கு என்று சொல்லக்கூடிய நெட்டி முடிப்பது, இது போன்ற விஷயங்களில் பள்ளிகளில் செய்வதும் கூட ஒரு மனிதனுக்கு மறதியை தருகிறது. ஒரு பொது வழித்தடங்களில் வழிகளில் நடந்து செல்கின்ற பொது பாதையில் எச்சில் துப்புவதும் கூட அவனுக்கு மறதியை ஏற்படுத்துகிறது. சபையினுடைய நேரங்களில மக்கள் எல்லாம் பேசிக்கிட்ட நேரத்துல அவர்களோடு 5-6 பேர் கூடி பேசிக்கிட்ட நேரத்துல காற்றை பிரித்தாலும் கூட மறதி ஏற்படுகிறது என்பதாக இது போன்ற குணநலங்களும் கூட ஒரு மனிதனுக்கு அதிக மறதியை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிரம்ப ஞாபக சக்தி உள்ளவர். அவர்கள் அவ்வப்போது மறதி ஏற்படுகின்ற பொழுது அவருடைய வாக்கில் என்கின்ற அவர்களுடைய ஆசிரியரிடத்தில் போய் கேட்பார்கள், மறதி அதிகமாக இருக்கிறது, என் மறதியை போக்கிக் கொள்வதற்கான ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுங்களேன்னு சொல்லும் பொழுது, தருக்குல் மகாசி, நீ பாவத்தை விட்டுவிடு, உனக்கு மறதி வராது என்பதாக அந்த ஆசிரியர் சொன்னார். சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு வாழ்க்கை அவர்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கூட அவர்கள் பேணிக்கையாக வாழுகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுலயே மறதிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. எதை கேட்டாலும் மறந்துட்டேன், தொழுகைக்கு மறந்துட்டேன், ஓதுறதுக்கு மறந்துட்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? சின்ன வயசுல நம்ம எல்லாம் குர்ஆனை ஓத கத்திருப்போம். இன்றைக்கு வயதானதுக்கு பின்னால குர்ஆனை திறந்து பார்த்தா ஓத தெரியல, கேட்டா மறந்துட்டோம். ரொம்ப யதார்த்தமாக அது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் சொல்லுகிறோம். இது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறிய பிராயத்தில் நாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ஓத கத்திருப்போம், குர்ஆனை எப்படி ஓதி இருப்போம், நம்முடைய பெற்றோர்கள் ஓத வைத்திருப்பார்கள், நிரம்ப விஷயங்களை ஓத சொல்லி நம்ம எச்சரித்தும் இருப்பார்கள். பின்னால் அது வயதாக மாறும்போது அவருடைய வியாபார சிந்தனை, குடும்ப சிந்தனை, உலக சிந்தனை என்று அப்படியே போய் கடைசியில குர்ஆனை மறந்துட்டே இன்னைக்கு குர்ஆன் பெருசா எனக்கு ஓத தெரியாதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நகர்வதும் கூட மிகப்பெரிய பாவத்தில் ஒன்று. சங்கையான பெருமக்கள், அல்லாஹ் தஆலா இந்த மறதி போன்ற விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த விடயங்கள் மறதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு கெடுதல் செய்கின்ற விஷயங்கள், ஒருவர் நமக்கு பாவம் செய்கிறார், நமக்கு கெடுதல் செய்கிறார், இந்த விஷயங்கள் மறதியினால் மறக்கடிக்கப்படுவது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. ஒரு 10 வருஷம் பகமையில் இருக்கக்கூடிய ஒருவங்கள்ட்ட போய் கேட்டா, எதற்காக நீங்கள் பகமையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னா இவருக்கும் அதை சொல்ல தெரியாது, அவருக்கும் சொல்ல தெரியாது. 2 பேருமே மறந்துருப்பாங்க. ஆனா 2 பேருமே பேசாமலும் இருப்பாங்க. அவர்கள் எதற்காக சண்டையிட்டோம் என்பது சொல்லவும் தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டிய அந்த பிரச்சனையை அவர்கள் மறந்தும் இருப்பார்கள்.
இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, கெடுதல் செய்கின்ற விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் செய்கின்ற கெடுதல்களை நீங்கள் மறந்து விடுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞாபகத்துகளை சுக்குர் செய்வதை நீங்கள் நினைவில் வைத்திருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மென்மேலும் வாழ்க்கையில் அபிவிருத்தியை பரக்கத் என்கின்ற அந்த வாசலை திறந்து விடுவான் என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கிணங்க நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.